எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? முனிஷ் டெய்லர் சேனல்ல எந்த ப்ளவுஸ், லேஸ் டிசைன் தைக்கிற வீடியோ தான் நான் பார்க்க போறோம். இது பாருங்க சாரி எப்படி இருக்கோ அந்த பார்டர் அதே மாரி நான் பேக் நெக் டிசைன் வச்சிருக்கேன். அந்த சாரிக்கும் அந்த டிசைனுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாடல் தச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இது ஈஸியா தச்சிடலாம். அ வாங்க எப்படி தைக்கலாம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். சேனல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. இதுக்கு வந்து நம்ம எப்பவுமே பேக் நெக் தைப்போம் இல்லையா? சாரி பேக் நெக் கட் பண்ணுவோம் இல்லையா? அது மாரி வந்து நீங்க பேக் நெக் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பாக்கு எடுத்து வச்சீங்கன்னா தான் அழகா இருக்கும். சரியா? நான் பாக்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இது வந்து நம்ம பாக்கு எடுத்து கட் பண்ணிட்டு, நம்ம சாரில இருக்க பார்டர்ல கையில இருந்து பார்டர் கட் பண்ணிருப்போம் இல்லையா? அத மீதி எடுத்து நம்ம சைடுல வச்சிருக்கோம். நீங்க எப்பவும் போல பாக்க எடுத்து அடிச்சு திருப்பிட்டு தான் நம்ம இந்த லேஸ் வச்சுக்க போறோம். சரியா? பாக்க எடுத்து கட் பண்ணது நான் எடுக்கல. சரியா? அதனால தான் வந்து நீங்க எப்பவுமே பாக்க எடுத்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா? ப்ளவுஸ் கட் பண்ற அதே மாடல் தான். இந்த லேஸ் தான் இது பிளைன் லேஸ் வரும் இல்லையா? அந்த லேஸ் தான் வச்சிருக்கேன். இப்ப அது பாருங்க நம்ம ஸ்லீவ்ல வந்து அந்த கட்ட கட்டமா இருக்குல்ல, அத மீதிய வந்து நம்ம பார்டர கட் பண்ணிட்டு மீதிய வந்து எடுத்து தான் நம்ம நெக்ல வந்து சைடுல வைக்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இந்த கேரளா சாரீ இது மாரி மாடல்லாம் எடுத்தீங்கன்னா, இந்த மாடல் தச்சு போடுங்க. எப்பவுமே பார்டர் எப்படி இருக்கோ அதே மாரி நம்ம வந்து நெக் டிசைன் பண்ணி பார்த்தோம்னா, ரொம்ப அழகா இருக்கும். சரியா? நான் இது பாருங்க நம்ம எப்பவுமே அடிச்சு தைப்போம் இல்லையா? அது மாரி வந்து நீங்க பாக்க எடுத்து அடிச்சு திருப்பிக்கங்க. ஒயிட் சாரீன்றதுனால ஒயிட்டுக்கு ஒயிட்டுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியல. அதனால நம்ம எப்பவுமே பாக்க எடுத்து எந்த கழுத்துல இருந்தாலும் அடிச்சிருப்போம் இல்லையா? அது மாரி வந்து நீங்க வந்து பேக் நெக் வந்து அடிச்சு திருப்பிக்கங்க. சரியா? நம்ம எப்பவுமே பேக் எப்படி ரெடி பண்ணுவோமோ, அது மாரி அடிச்சு திருப்பிட்டு, பின்னாடி வந்து நீங்க பார்டர் அத என்ன சொல்லுவாங்க, இடுப்புலாம் மடிச்சு தச்சுக்கோங்க. பின்னாடி டாட் தச்சுக்கோங்க. எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நம்ம எப்பவுமே தைப்போம் இல்லையா? அது மாரி வந்து நீங்க எல்லாமே தச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா, நம்ம கழுத்த வந்து நீங்க எப்பவும் போல சாரி நம்ம பேக் கழுத்து வந்து லைனிங் வச்சு 1/2 இன்ச்சு அடிச்சு திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிட்டு, இங்க பாருங்க உயரம் அளவு வச்சு இடுப்பு மடிச்சு தைக்கணும். புதுசா தெரியாதுன்னா. சென்டர்ல மட்டும் நீங்க டாட் எடுத்து பிடிக்கணும். கரெக்ட்டா ஷோல்டர்ல இருந்து சென்டர் இருக்கும் இல்லையா? அங்க வந்து நீங்க 1/2 இன்ச்சு டாட் எடுத்து பிடிக்கணும். நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க வந்து நான் உங்களுக்கு பொறுமையாவும் நான் வந்து சொல்லி தரேன். பிகினர்ஸ் கூட ஈஸியா தச்சிடலாம். சரியா? எப்படி தைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்களா? அதுதான் நீங்க வந்து பொறுமையா ஈஸியா தச்சுக்கலாம். நீங்க அப்புறமா நம்ம பாக்க எடுத்து வந்து நீங்க பொறுமையா வந்து மார்க் போட்டு அளவு கரெக்ட்டா அத நீங்க அந்த செக்குடு மாரி கரெக்ட்டா மார்க் போட்டு நீங்க தைக்கணும். சரியா? உங்களுக்கு கட்டம் எவ்வளோ பெருசு வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க கட்டம் வந்து அந்த அளவுக்கு நீங்க மார்க் போட்டுக்கலாம். சின்னதா வேணும்னா சின்னதா, பெருசா வேணும்னா பெருசா. சரிங்களா? நான் இப்ப வந்து 1 இன்ச் 1 இன்ச் தள்ளி மார்க் போட்டுருக்கேன். சரியா? நம்ம 1 1/2 இன்ச் வேணாலும் போட்டுக்கலாம். கட்டம் எவ்வளோ பெருசா வேணுமோ அந்த
போட்டீங்கன்னா, இந்த லேஸ் வந்து கொஞ்சம் வளையிற லேஸ் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். அந்த குத்துற லேஸ் வந்தா கொஞ்சம் போடாதீங்க. ஏன்னா பின்னாடிலாம் கொஞ்சம் குத்தும். ஏன்னா நம்ம நெறைய லேஸ் வைக்கிறோம்ல. அதனால வந்து பார்த்துக்கோங்க. பின்னாடி நம்ம தச்சதுக்கு அப்புறம் பின்னாடி குத்துதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சில லேஸ்லாம் வந்து பின்னாடி வந்து நான் அந்த லேஸோட பிசுறு இருக்குல்ல, அது வந்து பின்னாடி குத்தும். அது மாரி நம்ம சமிக்கி இருக்க லேஸு அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு இழ வந்து கீழ விழும். அது மாரி லேஸுக்குலாம் வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நெறைய லேஸ் ஒர்க் பண்றப்போ நம்ம வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இல்லன்னா நம்ம பின்னாடி வந்து கஸ்டமர் போட்டுருக்கும்போது நம்மளுக்கு குத்தும். சரியா? ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம நம்ம போட்டிருந்தா எப்படி சின்ன பிசு இருந்தா கூட நம்மளுக்கு குத்தும். அதே மாரி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இது மாரி வந்து நீங்க கட் பண்ணி கரெக்ட்டா சின்னதும் பெருசுமா வந்து கரெக்ட்டா அந்த அளவு நீங்க மார்க் போட்டீங்களா, அந்த அளவுக்கு கரெக்ட்டா வச்சு தச்சுக்கோங்க. நான் வீடியோல எப்படி காட்டுறனோ அது மாரி தச்சுக்கோங்க. நம்ம கல்ல ஒர்க் பண்றவங்க தைக்கிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாமே தச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 இன்ச்சோ, 2 இன்ச்சோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பட்டை வேணுமோ, அந்த மேல அந்த பிசுறுலாம் மறையணும் இல்லையா? அதுக்கு நீங்க பார்டர் மாரி வந்து குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாம இருக்கும். சரியா? கீழயும் வந்து நீங்க 2 பக்கமும் அது வந்து பார்டர் மாரி இந்த நம்ம சில் என்னாச்சு ஒயிட் கலர் துணியிலேயே வந்து நீங்க வச்சுக்கோங்க. அப்ப இந்த பார்டர் கட் பண்ணோம் இல்லையா? சைடுல அத நீங்க 2 பக்கம் மடிச்சு தச்சுட்டு, இங்க வந்து நீங்க சைடுல நம்ம வைக்க போறோம். சரியா? அந்த பார்டர் பாருங்க நம்ப ஏற்கனவே வந்து நம்ம கட் பண்ணி அத வந்து மடிச்சு தச்சு வச்சிருக்கோம். அத வந்து நீங்க அப்படியே வந்து இதில ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கையில கட் பண்ணோம் இல்லையா? அந்த பார்டர் மீதி பார்டரு, அத வந்து நம்ம அப்படியே 2ஆ கட் பண்ணி ஜாயின் பண்றோம். சரியா? உங்களுக்கு 1 இன்ச் வேணும்னா 1 இன்ச், 2 இன்ச் வேணா 2 இன்ச். எவ்வளோ அகலம் வேணுமோ அது. அழகா வச்சுக்கோங்க. அழகா இருக்கும். இப்ப நீங்க ரவுண்டு கழுத்து வச்சுட்டு கூட நீங்க போட்டீங்கன்னா, போடலாம். ஆனா வந்து கொஞ்சம் வந்து அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வந்து ஒரே ஈவனா வர தெரியாது. அதனால தான் நான் பாக்க எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டு பாருங்க. இது பாருங்க ஃப்ரண்ட்டுக்கும் அந்த வந்து நான் அந்த டிசைன் வந்து அழகா வச்சுன்னு வந்துட்டேன். நீங்க இந்த சாரி கட்டும்போது வந்து கையில இருக்க டிசைனும், நெக்ல இருக்க டிசைனும் ஒரே மாரி இருக்கும்.
பார்க்க அழகா இருக்கும். கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குப்பா, தேங்க்ஸ் சொன்னாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்குனேன் அப்டின்னா, 250 வாங்கியிருக்கேன். சரியா? எக்ஸ்ட்ரா. சரியா? ம். லேஸுக்கு இது எல்லாமே சேர்த்து நான் 250 வாங்கியிருக்கேன். சரியா? பக்கத்துலயே நம்ம லேஸ் வேணா வச்சுக்கலாம். இல்லன்னா வேணாம் விட்டுலாம். அவங்க விருப்பம் தான். நான் வச்சிருக்கேன். ஆனா அப்பதான் அழகா இருக்கும். இந்த நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு வந்து பார்டர் வந்து பளிச்சுன்னு தெரியும். அதனால வந்து அந்த பார்டர் ஓரமாவே நான் கோல்டு வச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ளவுஸ் நீங்க தச்சு போட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுமே டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.